பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மவுத் ஃப்ரெஷ்னர் பயன்படுத்திய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் ரத்தவாந்தி எடுத்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் இரட்டை இலை சின்னம் விவகாரம் முடிவுக்கு வந்துள்ளது. தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டுள்ளது என அமைச்சர் சேகர் பாபு கடும் விமர்சனம் செய்துள்ளார். 6 பன்னீர்செல்வங்களின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டது. பரிசீலனைக்கு வராமல் 5 பேர் தலைமறைவாகியுள்ளனர். காங்கிரஸ் ஆட்சியில் டீ விற்பவர் கூட தேர்தலில் போட்டியிட முடிந்தது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது. அண்ணாமலை வேட்புமனு சட்ட ரீதியாக செல்லாது என அதிமுக வேட்பாளர் ஜி ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக தவறு செய்தால் நாங்கள் தட்டி கேட்போம், தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு வருகின்ற திட்டங்களை கடுமையாக எதிர்ப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுக களத்திலேயே இல்லை என்பது மக்களின் கருத்தாக உள்ளது என எல் முருகன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா சித்தாம்பூர் கிராமத்தை சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை பொள்ளாச்சி மக்களவை தொகுதிகளில் முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் உட்பட 59 மனுக்கள் ஏற்கப்பட்டன. கோவை தொகுதியில் ராஜ்குமார் என்ற பெயரில் 6 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். தேர்தல் பத்திரம் கணக்கில் உள்ளதால் அதை ஊழலாக கருத முடியாது என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் குணசேகர் தலைமையிலான பறக்கும் படையினர் நல்லூர் தேவாலயம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த 36 வயது மதிக்கத்தக்க கோவிலில் பிச்சை எடுத்த பெண்ணிடம் ரூபாய் 1.5 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை ஆழ்வார்பேட்டை சேமியஸ் சாலையில் பிரபல மதுபான கேளிக்கை விடுதிகள் மேற்கூரை இடிந்து விபத்தானது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தமிழக ஆம் ஆத்மி கட்சி சார்பில் அக்கட்சியின் தமிழக தலைவர் வசீகரன் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நேற்று காலை அறவழி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போ எதுக்கு வந்தீங்க என கொளத்தூர் தொகுதியில் திமுகவினரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேல்பட்டியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை செய்து கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த மன்சூர் அலிகான் காரை வழிமடக்கி சோதனையிட்டனர். காரில் எதுவும் இல்லாததால் கார் பதிவு எண் மற்றும் அதில் பயணம் செய்தவர்கள் குறித்த விவரங்களை பறக்கும் படையினர் சேகரித்த நிலையில் நடிகர் மன்சூர் அலிகான் முகத்துக்கு போட்டுக்கொள்ளும் பவுடர் தான் இருக்கிறது, பூசிக்கொள்கிறீர்களா என அதிகாரிகளை பார்த்து அவருடைய பாணியில் கிண்டலாக கேட்டுள்ளார். அதனை கேட்டதும் சிரித்துக்கொண்டே அதிகாரிகள் அவரது காரை விடுவித்தனர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்ட வயது வாரியான வாக்காளர் விவரப்படி 120 வயதுக்கு மேல் 55 வாக்காளர்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. சென்னையில் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் நோன்பு மேற்கொள்வது வழக்கமான நிலையில் 36 ஆண்டுகளாக நோன்பு திறப்புக்கான உணவுகளை இந்துக்கள் வழங்கி வருகின்றனர். புனித வெள்ளியையொட்டி கிறிஸ்தவ பேராலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தர்மபுரியில் இன்று இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதில் பங்கேற்கிறார். சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் பள்ளிக்கு தொலைபேசி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மோப்பனாய் உதவியுடன் போலீசார் நடத்திய சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என தெரிய வந்தது. டெல்லி அணியை 12 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ராஜஸ்தான் அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. IPL 2024 பெங்களூரு அணியுடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன்று மோத உள்ளது. வரலாறு காணாத அளவுக்கு ஜெட் வேகத்தில் உயர்ந்த தங்கம் விலை சவரன் ரூபாய் 51,000 கடந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இன்று சவரனுக்கு ரூபாய் 1,120 அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 51,120க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.